வணக்கம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பா நகர்ந்துட்டு இருக்குது. கருத்து கணிப்பு முடிவுகளை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நாம அசாம் மாநிலம் சார்ந்த ஓட் வைபினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள். ஓட் வைப் அவர்கள் எப்பொழுதுமே டைரக்டா நம்பர்ஸ சொல்லாம கேள்விகளை கேட்டு மக்களினுடைய மனநிலைமை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு 8 கேள்விகள் அதற்கான பதில்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுல யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கான பதில அந்த ஒரு கேள்வி வழியாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஓட் வைபினுடைய அசாம் மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்குள்ள போகலாம். முதலாவது கேள்வி, தற்பொழுது இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம், இந்த மாநில அரசாங்கத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் செயல்பாடு குறித்து உங்களுடைய கருத்து என்ற கேள்விக்கு எக்ஸலண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 38.1% மக்களும், நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 19.9% மக்களும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 12.6% மக்களும், மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 11.1% மக்களும், ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 12.3% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 70% மேல போகுது. இது ஒரு அபவ் ஆவரேஜ் மார்க்கா நமக்கு தெரியுது. ஸோ இந்த அரசாங்கம் ஓரளவு நல்லாதான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. அண்ட் அடுத்தது 2வது கொஸ்டின், உங்களுடைய முதல்வர் வேட்பாளர், நீங்க யார் முதல்வரா வரணும்னு நினைக்கிறீங்க? ப்ரிஃபர்டு சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஹிமந்த பிஸ்வா சர்மா 48.2% மக்களும், காங்கிரசினுடைய கௌரவ் கோகாய் 42% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் சிஎம் ரேஸ்ல இருக்கிறாங்க. 2 பேரும் ஓரளவு நல்ல ஃபைட் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல லீடர்ஸா இருக்கிறாங்க களத்தில் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. அடுத்தது 3வது கேள்வி, ஒரு வாக்காளரை நீங்க வாக்கு செலுத்தும் பொழுது உங்க முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு 24.7% மக்களும், வெள்ளம் மறுவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு 12.8% மக்களும், சுற்றுச்சூழல் சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு 5.7% மக்களும், ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9.9% மக்களும், ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 11.7% மக்களும், வளர்ச்சின்னு சொல்லிட்டு 6.5% மக்களும், மியூசிக் ஒரு மியூசிஷியன் ஒருத்தர் இருந்து போனார் இல்லையா, அது சம்பந்தமான ஒரு நேர்மையான விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு 11.2% மக்களும், இனக்குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 5.8% மக்களும், சட்டவிரோதமான குடியேற்றம்னு சொல்லிட்டு 9.7% மக்களும், மற்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2.2% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேஜரான பிரச்சனை வேலையின்மை, அது எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்தது வெள்ளம், அது சார்ந்த மறுவாழ்வு அப்படின்றதும் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது. போதை அப்படின்றதும் 10% பிரச்சனையா மக்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனையாகவும் இது இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ அடுத்த கேள்வி, 4வது கேள்வி, வரக்கூடிய தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற கேள்விக்கு இந்திய அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 30.9% மக்களும், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 33.4% மக்களும், ஏஐயுடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு 4% மக்களும், மற்றவர்கள் சொல்லிட்டு 8.3% மக்களும், இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 19.1% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4.3% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதில லீடிங் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ ஒரு லீட் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு 2.5% கேப்ல என்டிஏ ஒரு லீட் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் முடிவு செய்யாத கேட்டகரியில 19.1% மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய ஓட்டு தான் யார் வெற்றி அப்படின்றத முடிவு செய்யும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடியுது. அடுத்தது 5வது கேள்வி, தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட்டார் அப்படின்னா நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ், அதே எம்எல்ஏக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 38.3% மக்களும், இல்லைங்க ஓட்டு போட மாட்டேன், பட் அதே கட்சிக்கு ஓட்டு போடுவேன் வேற ஆள் போட்டியிட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு 22.4% மக்களும், ஒருவேளை ஓட்டு போடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4.1% மக்களும், இல்லைங்க வாய்ப்பே இல்லைங்க அவர் போட்டியிட்டார் அப்படின்னா நான் வேற கட்சியில இருக்கிறவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 22.3% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12.9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 6வது கேள்வி, ஒரு வாக்காளரா நீங்க வாக்கு செலுத்தும் பொழுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு எதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி ஓட்டு போடுவீங்க அப்படின்ற கேள்விக்கு இந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா அவருடைய அரசாங்கம் செய்த வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 40.5% மக்களும், எங்க தொகுதியினுடைய வேட்பாளர் யாரு அப்படின்றத பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு 8.6% மக்களும், சிஎம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7.1% மக்களும், பிஎம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4.7% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிஎம் ஃபேஸ் அப்படின்றது ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கும் பொருந்தும், கௌரவ் கோகாய்க்கும் பொருந்தும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது கட்சின்னு சொல்லிட்டு 5.5% மக்களும், வளர்ச்சி மற்றும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு 11.2% மக்களும், மதம் மற்றும் சாதி அப்படின்னு சொல்லிட்டு 5.7% மக்களும், இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் இது சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு 5.7% மக்களும், மற்றவைகள்னு சொல்லிட்டு 2.3% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8.7% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது 6வது கேள்வி, காங்கிரஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு
உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லிட்டு 25.5% மக்களும், போடோ லேண்ட் பீப்பிள் ஃப்ரண்ட் இந்த கட்சி என்டிஏவோட இணைந்தது ஒரு சவால் அப்படின்னு சொல்லிட்டு 10.4% மக்களும், அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை மக்கள் கிட்ட போய் சேர்க்கிறதுல ஒரு லேக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 11.3% மக்களும், அமைப்பு ரீதியாவே வலுவற்ற நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 13.1% மக்களும் அந்த இடத்தை மறுவரையறை செஞ்சிருக்கிறாங்க தொகுதிகளை. ஸோ இதனால வந்துட்டு மைனாரிட்டி கம்யூனிட்டி அதிகமா இருக்கக்கூடிய சீட் அதை வந்து அவங்க இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7.6% மக்களும், மற்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு 9.4% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 22.7% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது கடைசி கேள்வி. இந்த எஸ்ஐஆர் வந்து 12 மாநிலங்கள்ல எடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ தேர்தல் வரக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயுமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அசாம்ல மட்டும் எடுக்கல. ஸோ நிறைய இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க கூட ஏன் அசாம்ல எடுக்கலன்னு சொன்னாங்க. அது அசாம்ல எஸ்ஐஆர் எடுக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 44.8% மக்களும், எடுத்தாலும் ஓகேங்க, இல்லைனாலும் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு 22.2% மக்களும், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 11.3% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 21.8% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அசாம் மாநிலத்தினுடைய மக்கள் அவர்களினுடைய மனதுல தேர்தல் சார்ந்த எண்ணமா இருக்குது. அசாம் மாநிலம் சார்ந்த தேர்தல் ட்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓட் வைப் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை இந்த வீடியோல பார்த்தோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.